ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ரேகே மற்றும் அவஸ்தை அவர்களுக்கு ஸ்ரீ சாயி பாபா அளித்த அனுபவத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம். ரேகேயும் அவஸ்தையும் இந்தோரிலிருந்து ரயில் பயணம் மேற்கொண்ட போது அவர்கள் ஒரு கண்டோன்மெண்ட், அதாவது இராணுவ முகாமுள்ள இடம், ஸ்டேஷனான மாவ் என்ற ஊர் வழியே செல்ல வேண்டியதாயிற்று. அங்கே ரேகே, அவஸ்தி உட்பட எல்லா பயணிகளும் ட்ரெயினை விட்டு இறங்கிவிட வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டது. திடீரென இராணுவ மேலதிகாரி ரேகே, அவஸ்தி இருவரிடமும் வந்து அவர்களை இராணுவத்துக்கென எடுத்துக்கொள்ளப்படாத ஒரே பெட்டியான அவருடைய பெட்டிக்குள் ஏறிக்கொள்ளும்படி கூறினார். அவர்கள் ஷிரடிக்கு வந்து சேர்ந்ததும் ஸ்ரீ சாயிபாபா கூறினார், பார், தான் வருவதுடன் திருப்தி அடையாமல் பிறரையும் அழைத்து வர வேண்டும் என நிர்பந்திக்கிறான். மேலும் தொடர்ந்து, பாபா, ட்ரெயினிலிருந்து என் குழந்தைகளை இறக்கிவிட விரும்பினார்கள். நான் இராணுவ தலைவரிடம் அவர்களை என்னிடம் வரவிடு என கூறினேன் என்றும் சொன்னார். ரயில் பயணத்தின் போது ரேகே இரவு முழுவதும் விழித்திருந்து ஸ்ரீ சாயிபாபாவின் பஜனை செய்தார். அவர் ஷிரடிக்கு வந்தபோது ஸ்ரீ சாயிபாபா கூறினார், அவன் நேற்று இரவு முழுவதும் என்னை தூங்கவிடவில்லை. இரவு பூராவும் என் படுக்கையை சுற்றிலும் பாபா பாபா என்ற ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. ஸ்ரீ சாயிபாபா பிவி தேவிடம், ரூபாய் 25 பற்றிய சர்ச்சை இது. நான் அடிக்கடி ரூபாய் 25 கொடுத்துவிடு என கூறுகிறேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. இன்னும் 2 அல்லது 4 மாதங்களில் கொடுத்து விடுவான். குறிப்பு: தேவுக்கு மேல் மட்டத்திற்கு உத்தியோக உயர்வும் சம்பளத்தில் ரூபாய் 25 உயர்வும் கிடைக்க வேண்டியதை அவ்வயமம் அவரது உயர் அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். 2 அல்லது 4 மாதங்களில் அவர் பெற்றார். ஓ